51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கல்கத்தாவிலுள்ள காளி கோயில் ஒன்றாகும். ஆதி கங்கா என்று அழைக்கப்படும் பாகிரதி நதிக்கரையில் உள்ள காளிகாட்டில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. பார்வதி தேவியின் அங்க பாகங்கள் பாரதமெங்கும் விழுந்த சமயத்தில் அவளது வலது காலின் விரல்கள் காளேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில்தான் விழுந்தது. இங்கு உக்கிர வடிவில் கொலு வீற்றிருக்கும் அன்னை பார்வதி தேவி காளி என்று அழைக்கப்படுகிறார். க்ஷேத்திர பாலகரான சிவபிரான் நகுலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். காளியின் இடது மேற்கரத்தில் மகாபத்ராத்மஜன் என்னும் வாள் உள்ளது. கீழ்க்கையில் ரத்தம் சொட்டும் அசுரனின் தலை உள்ளது. வலது மேற்கரத்தில் அபய முத்திரையும் கீழ்க்கரத்தில் வர முத்திரையும் தாங்கி அன்னை அபயமளிக்கிறாள். கருமை நிறத்தில் மண்டை ஓட்டு மாலை அணிந்து அசுரனை வதம் செய்து உக்கிரத்துடன் திரும்பி வந்த அன்னையை யாராலும் கட்டுப்படுத்த இயலாத நிலையில் சிவபிரான் வழியில் குறுக்காக படுத்தார். அவர் மேல் கால் இடறி விழவே தன் தவறை எண்ணிய அம்மன் தன் நாக்கை கடிக்கவே அந்த நிலையே காளி வடிவமானது. இவள் சம்ஹார நாயகி என்பதால் 3 கண்களுடன் தோற்றம் தருகிறாள். காளியில் கழுத்தில் உள்ள 51 கபால மாலை கோடான கோடி மந்திரங்களுக்கு ஆதாரமான 51 மாத்ருகா அக்ஷரங்கள் ஆகும். இந்த தலத்தை பற்றிய வரலாறு ஒன்று உண்டு. மகரிஷி கபிலர் இங்கு கங்கா சாகர் எனப்படும் கங்கா நதி வங்கக் கடலுடன் கலக்கும் முகத்துவாரத்தில் வசித்து வந்தார். சில காபாலிகர்கள் அவரை தரிசிக்க அங்கு வரும்போது வழியிலேயே ஒரு அதிசய பாறை காளி வடிவில் தென்பட்டது. அவர்கள் நரபலியை மனதில் கொண்டு அந்த பாறையை அங்கேயே ஸ்தாபித்து வழிபடலாயினர். அதுவே இன்று நாம் காணும் காளிகாட்டில் உள்ள காளி சிலை. இன்னொரு வரலாறும் உண்டு. ஆத்மாராம் என்று ஒரு தேவி உபாசகர் இருந்தார். அவர் ஒரு நாள் மாலை நேரத்தில் தனது ஜெபம் பூஜையை முடித்த போது கண்களை பறிக்கும் ஒரு ஒளி தோன்றியது. மறுநாள் காலை அவர் அந்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது அங்கு பாகரீத ஆற்றின் அடியில் மனித கால் விரல்கள் போல் வடிவமைக்கப்பட்ட ஒரு கல் இருந்ததை கண்டார். அதுவே பார்வதி தேவியின் விரல்கள் என எண்ணி அவர் அதை ஸ்தாபித்து பூஜை செய்து வரலானார். அதுவே மகாசக்தி பீடமாயிற்று. கல் கிடந்த இடத்தின் அருகிலேயே ஒரு சிவலிங்கமும் காணப்பட்டது. அதுவே நகுலேஸ்வர பைரவர் என்ற நாமத்துடன் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. விரல்கள் போல காணப்பட்ட அந்த கல் ஒரு வெள்ளி பேழைக்குள் வைக்கப்பட்டு காளி சிலையின் வடகிழக்கு மூலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் உள்ள காளிகட் கோயில் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும். இது ஆன்மீக மற்றும் புராண வரலாறுகளில் நிறைந்துள்ளது. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.